வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். இந்த ஐஸ்வர்யம் அறக்கட்டளையின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த நேத்ராவதி வலி மையத்துக்கு நான் பார்க்குற வாய்ப்பை இன்றைக்கி டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் தான் எனக்கு தந்திருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே அந்த முதிய மக்கள் ஏறத்தாழ அவர்கள் நினைவில்லாத, அதை எந்திரிச்சு நடக்க முடியாத, தங்களையே மறந்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு வகையான முதுமைக்குரிய நோய்கள் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் பாதிக்கப்பட்டு, இன்னும் சில பேர் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, அப்படி இருக்கக்கூடியவங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு அடைக்கலம் தந்து, இருக்க இடம், அதே போல் உணவு, எல்லாவற்றுக்கும் மேலே பாதுகாப்பும் மருத்துவமும் இவையெல்லாம் அதை செய்கிறத நான் பார்த்தேன். அவர்கள் இருக்கின்ற இடத்த போய் பார்க்குற போது எவ்வளோ சுத்தமாக, அவர்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலையும், எப்போ கூப்பிட்டாலும் பக்கத்தில் ஒரு மருத்துவர் உதவியாளர் இருக்கிறதும், ஒரு டியூட்டி டாக்டர் இருக்கிறதும், இவை எல்லாமே பார்த்தோன்னே அவர்களுக்கு ஒரு அந்த கடைசி காலம் நல்லா இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு மையத்தையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அந்த முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இது எல்லாமே பல நல்ல உள்ளங்களுடைய உதவியால் நடைபெறுவதுன்னு அவங்க சொன்னபோது உண்மையாக மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. பெரிய நிறுவனங்கள், உலகெங்கும் இருக்கிற நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரியான நல்லவற்றுக்கு கைகோர்த்தால் நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் பாலகுருசாமிகிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பெரிய தொழிலதிபர்களோ மற்றவர்களோ இருந்தால் அவர்கள்ட்ட மூலமாகவும் நான் உதவுறதுக்கான ஏற்பாட்டை செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இதனுடைய வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். பார்த்து என்ன நிகழுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா, ஒரு முதுமைக்கு ஒரு வயதான மரத்தை பராமரிப்பதை போல், ஒரு உயிரினத்தை பராமரிப்பதை போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா நல்லது. உதவுங்க. அதுவும் ஒரு வகையான தர்மம்தான். நன்றி, வணக்கம்.